ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரேகை தினகரனோட இயக்கத்தில் பாலஹாசனோட நடிப்பில் வெளியான இந்த வெப் சீரிஸோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொடர் கொலைகளாக நடக்குது. அதில் 4 பேர் கொல்லப்படுறாங்க. இவங்க யார், எதுக்காக இவங்களை கொல்லப்படுறாங்க அப்படின்றத சொல்கிறது தான் இந்த வெப் சீரிஸோட கதை. பிரபல எழுத்தாளர் ராஜேஷ்குமாரோட ஒரு நாவலை தழுவி இந்த வெப் சீரிஸை பண்ணியிருக்காங்க. அதற்கான திரைக்கதையை அமைச்சிருக்காரு தினகரன். இது ஒரு மெடிக்கல் த்ரில்லர் ஜானரில் வருது. ஸோ இந்த மெடிக்கல் த்ரில்லர்னால் என்ன கதை இருக்கும் அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம பார்த்து பழக்கப்பட்டிருக்கோமோ அதே கதையை தான் இந்த வெப்சீரிஸ்லேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க. விசாரிக்கிற இடங்களில் ஒரு சில இடங்கள் மட்டும் தான் நமக்கு விறுவிறுப்பை கொடுக்குது. மற்ற இடத்தெல்லாம் கொஞ்சம் அயற்சியை நமக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இந்த வெப்சீரிஸோட மேக்கிங் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னா நம்மளே ஒரு கதையை யூகிப்போம் இல்லைங்களா படிக்கிறப்ப. அந்த மாதிரியான காட்சி அமைப்பு தான் இந்த வெப்சீரிஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் மெயின் லீடாக பண்ணியிருக்காரு பாலஹாசன் நல்லாவே பண்ணியிருக்காரு. இவர் போக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மாறின்ற ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் நல்லாவே பண்ணியிருந்தார். மீதி இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வெப் சீரிஸில் தேவையில்லாத ஆணி அப்படின்னு எனக்கு பட்டது என்னென்னா, லவ் போர்ஷன் வச்சுருக்காங்க. அது எந்த இடத்துலையும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை. அந்த போர்ஷனை எடுத்துட்டாலும் இந்த கதைக்கு அவ்வளோவா ஒரு பாதிப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதிகமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த வெப் சீரிஸை பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு ஒரு நல்ல வெப் சீரிஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வெப் சீரிஸில் மொத்தம் 6 எபிசோடு. ஒரு எபிசோடும் 20 நிமிஷம் தான் வருது. ஸோ ஒரு 2.5 மணி நேரத்தில் ஒரு படம் பார்க்குற டைமில் இந்த வெப் சீரிஸை நீங்கள் முடிச்சிடலாம். இந்த வெப் சீரிஸ் நமக்கு ZEE5 OTT ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.